சம்பளம் வேணுமா வேணாமாடா? எதுக்காக வந்த அந்த சம்பளத்தை? வரதமணி உன்கிட்ட சம்பளம் வாங்கத்தே வந்தேன். காலையில் சம்பளத்தை காலையில வாங்கி போய் என்ன கொடுப்பேன். காலையில சீட்டு காசு விட்டேன் சாமி. பேசாம மூடிக்கிட்டு இரு. எத்தனை சிட்டு வாங்கி வச்சிருக்கேன்? சரின்னு கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி, கோயிலுக்கு போய் 632 மாடுகளையும் கலட்டி வண்டியை இறக்கி சாமி 632 வண்டின்னு சொன்னேன். 632 மாடியும் உண்டு. மாடு எங்கள்கிட்ட கிடைச்சிடறேன். 632 வண்டியில உள்ள மாடுகளையும் கலட்டி கலட்டி. கொண்டு போய் கட்டி விட்டு கூலத்தை அள்ளி போட்டு அம்புட்டு பேரும் கோயிலை நோக்கி அருள் பிடிச்சி ஓடும் போது கோயில் சாவியை மறந்துட்டு வந்துட்டாங்க. மறுக ஊருக்கு போகணுமா? மறுபடியும் மாடுகளை பூரம் கொடுத்து அவன் சின்ன கண்ணு மாடு அத்துட்டு போயிருச்சு, பெரிய கண்ணு மாடோட தவிர்ச்சு. 632 வண்டி மறுக. இந்த சின்ன கண்ணு மாடு என்ன மாடு, பெரிய கண்ணு மாடு என்ன மாடு தவிக்கிட்டு போயிருச்சுண்டியே. அப்படியே காலமாடு தவிட்டு காட்டுக்குள்ள போயிருச்சு. சரி, மறுபடியும் 632 வண்டியும் பூட்டி சாவி எடுக்கிறதுக்காக வரும்போது முனி ஓட்ட இருந்தனால வண்டி திரும்பிடுச்சு. என்னங்கடா இவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். கதையாது, எனக்கு காசு வேணாம். ஏன் சீட்டு காசே கட்டலாம் பரவாயில்ல. இந்த வாரம் சீட்டு காசு கட்டலாம் பரவாயில்ல. ஆமா, நாளைக்கு சொல்லிக்கிறேன். சொல்லிக்கிறேன். ஐயா சாமி முடியலையா, அடுத்த வாரம் சேர்த்து கட்டிக்கிறவையா அப்படிருவோம். இருங்க சாமி, நீங்க வேற. நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் அவன் இருக்கவளுக்கு கிறுக்கு பிடிக்க வச்சுக்கிருக்கேன். எந்திரிச்சு போங்க தானி, போதும் நாடகம். எந்திரிக்க போங்க, போய் தானியை போங்க. 632 வண்டியை பூட்டிக்கிட்டு அந்த கோயில் சாவியை எடுக்க போய் கோயில் சாவியை எடுத்துட்டாங்க. சரி, எடுத்துட்டு போய் திறக்க போனா சாவியை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. எங்க வர மறுக்க சாவியை மாத்தி இப்பதான் போய் சாவியை எடுத்துட்டு வந்தாங்க, அதையும் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப திருப்பி 632 வண்டியும் பூட்டுவாங்க. பூட்டிட்டு போய் சாவியை எடுத்துட்டு வந்து திறந்தா பெரிய மேனே ஏன் இந்த சாவி எடுக்கிறதுக்கு ஒரு வண்டியை பூட்டிட்டு போனா வழி தெரியாது. சாவியை திறந்து ஆளாளுக்கு அங்கிட்டு 50 ஒம்பளை ஆடுது, இங்கிட்டு 100 ஆம்பளை தவறேன். சரி, பூசாரியா காணா. எது பூசாரியை கூப்பிடுறதுக்காக 632 வண்டியை பூட்டும் போதே விமல் மக சடங்குக்கு வந்துருச்சு. அதனால 30 சென்ட் கும்பிடுவோம்னு 30 நாள் வரல எவன் கோயில் பக்கம். மறுபடியும் 632 வண்டியும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு வர்றதுக்குள்ள அப்பத்தான் மருந்தை குடிச்சிச்சு. தம்பி தம்பி இருங்க சாமி, நீங்க வேற மருந்தை குடிச்சிருச்சுன்ற அப்பத்தா நீங்க வேற மருந்தை குடிச்சிருச்சா? ஐயோ, எங்க அப்பத்தா மாதிரி ஒரு பொம்பளை நான் பார்க்கவே முடியாது. இல்லையா, நான் தேவைப்பட்ட நேரம்ல எங்க அப்பத்தாட்டத்தையும் போவேனே. அடையாண்டாடே அப்படி சொல்றா. ஏண்டா நீங்க மொட்டை மொட்டையாவே பேசுறீங்க? மறுபடியும் கோயிலுக்கு அப்பத்தாவுக்கு என்ன பாச்சு? சரியாயிருச்சு. என்னையோட நீ ரொம்ப ஓரம் நடிக்கிறடா. காசு வேணுமா? உணர்ச்சி வசப்படுறியாடா. நல்ல டைமிங்கோட போகிறதுக்கு எடுத்து 632 வண்டியை பூட்டிக்கிட்டு போய் கோயிலை திறந்து பார்த்தா கோயிலுக்கு போய் 11 வருஷம் ஆச்சு. சரி, சாமியை காணோம். அடட்டேன்னு எங்கள் ஐயா கூப்பிட்டாரு எங்கள் அப்பா. ஐயா ஐயோ, ஒரு பொம்பளை மட்டும் முரட்டு பொம்பளை, சத்தண்டி பொம்பளை, சரி, உழவு ஓட்டம் ஆடி குதிச்சு நம்ம சாமி இந்த இருக்கடா இழிச்சா பையன் போய் கல்லை கட்டி பிடிச்சி அழுதா. சரி, அந்த பொம்பளையோட சேர்த்து 10 குடம் தண்ணியை கம்மாத்தண்ணில் ஊற்றிட்டு அலசிட்டு பார்க்குறாங்க. தொண்டி 7 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அட மயிலுக்கு இல்லையாடா? அடையாங்கடா நீங்க. மறுபடியும் சாமியை கண்டுபிடிச்சா ஒரு அளவே இல்லையா? அளவு முடித்தான் கல் இருந்துச்சு. கோயில் சாவி எடுத்துட்டு வந்த முடியா, திறந்த முடியா? சாமியை காணுங்கிறான். சிலைய என்ன பேசியா இல்ல, கோயிலுக்கு போன முடியா, சாவி எடுத்துட்டு வந்த முடியா, திறந்த முடியா? சாமியை திருப்பி உள்ளுக்க மயில் கல் ஆடாரு. மயில் கல் இருந்துச்சான். என்ன கோயிலுக்குள்ள மயில் கல் ரோடு தெரியாமல் கோயிலை கட்டிவிட்டாங்க. போடா, எங்கள் கோயிலில் நீ தலையிடாத ஒடிச்சு வருவேன். அதான்டா குலசாமி லேசா தெரியுதா உங்களை 2 பேத்துக்கு. மறுபடியும் சாமியை கண்டுபிடிச்சு சரி ஒரு வழியை அலசிட்டு போனால் சாமி சிலை கரைஞ்சிருச்சு. சிலை கரைஞ்சி வச்சா? மறுபடியும் புது சிலையை வடிச்சு சரி பொங்க வைக்கணும்ல. பொங்க வைக்கணும்னா பொங்க வைக்க வந்துட்டேன். சரின்னு பொங்க பானையை வச்சு வைக்கும்போது தீப்பெட்டி இல்லை. இந்த 232 வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல, அது ஒரு மகராசி கூட 632 வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு மனுஷன் கூட பீடி பிடிக்கலையா? சரி,
மறுக 632 வண்டி போகுது. 632 வண்டியை பூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகுது. தீப்பெட்டி வைக்காக்க. தீப்பெட்டி எடுக்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டேங்க. சிவகாசி வீர் பாக்கி. டேய் வாடா. வாடா பொங்க வைக்க போறாங்கடா. வாடா முத வாடா வா. இந்த பொங்க வைக்க போறாங்க வா. உனக்கு பொங்க சோறு வேணுமா? நம்ம இப்போ வச்சிருவாங்க. ஒரு வழியா பொங்கப்பானை பொங்கி வருதுன்னே. சொல்லு சொல்லு. கரண்டியை மறந்துட்டாங்க. யோசிக்கிறேன் பத்தியா, யோசிக்கிறேன். இப்பதான் ஒவ்வொன்றா யோசிக்கிறேன். கேமரால காட்டுங்கப்பா. கேமரா காட்டு. கோயிலால அடைங்க. கொஞ்ச நேரத்துல ஒண்ணு கொள்ளுவேன். இல்ல நானா போய் செத்து போவேன்டா. கடைசில ஒரு கரண்ட் இல்லைன்றா. கரண்ட் இல்லைங்க. கரண்ட் இல்லைன்றா. அங்கனுக்குள்ள ஒரு பணம் மட்டை புடின்னு வெட்டி பணமட்டை வெட்டலாம் போனேன். அருவாளை மறந்துட்டாங்க. ஒரு வழியா கரண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அங்கதானே சொல்லுப்பா. கரண்டியை எடுத்துட்டு வந்து சோறு வெந்துருச்சு. மண்டை வெள்ளத்தை மறந்துட்டாங்க. 632 வண்டியை பூட்டிட்டு போகும்போது மழை அடிச்சிருச்சு. டேய் பொங்கப்பானை நனைஞ்சிருச்சு. பண்றீங்க நீங்க? மறுபடியும் அதே ஊர்ல தங்கிட்டாங்க. பொங்க பணம் நனைஞ்சா என்ன சாமி? பொங்க வச்சாச்சுல. வெள்ளை இல்லையில மண்டாலம் போலன்னா வெள்ளச்சோர தழுக போட வேண்டியதானே. சாமி ஒத்துக்கிறாரு. துடியான கருங்குளத்து முனி. ஒரு வழியா பொங்க வச்சு இறக்கிட்டு கெடா வெட்ட போறாங்கண்ணே. சரி கிடா வெட்டுக்கு வந்துட்டாப்ல. கிடா வெட்டுக்கு வந்து கெடா வெட்டும் போது கெடாய்க்கு மஞ்சப்பாலை ஊத்தும் போது கெடா பூசாரி கவட்டுக்குள்ள தூக்கி போட்டுருச்சு. ஏன்னு கேளு. எவனா தண்ணியை போட்டுக்கிட்டு மிளகாத்தூளை கலந்துட்டே மஞ்சப்பாலுக்கு பதிலா எரிச்சல் தாங்காம தூக்கி போட்டுருச்சு. தூக்கி போட்டோன்னா கெடாயை அழைச்சிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அருவாளை வெட்டம் போகும்போது தான் அது பொட்டையாடு. டேய் என்னடா டேய் முட்டாப்பைய முட்டாப்பையல முட்டாப்பைய பார்த்து புடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல. எதை? கடாய. மறுபடியும் கடையில போய் கடாயை தூக்க 232 வண்டியில 5 வண்டியை காணாம். யோசிக்கிறேன் 5 வண்டியை ஏன் காணாம்? சொல்லு சொல்லு. மாடு குட்டையை தின்றதுனால செத்து போச்சு. அவன் ஒரு வழியா கடாயை வெட்டியாச்சுனே. கடாயை வெட்டின வந்து எனக்கு தெரியுது. அந்த கடை இன்னொருத்தன் கடாயம் சண்டை வந்துருச்சு. என் கடை நீங்க என்னைக்கு தாண்டா உண்மையா சொல்லி வருவீங்க? வெட்டி தான் வேற ஆளு கடை. எனக்கு 2 செப்பை வேணும்னு சண்டை ஓட்டு செப்பையை பிடிக்கணும்னு இன்னொரு ஒம்பளையை பிடிச்சி பெரிய சண்டையாகி விளக்கமாற்றி அடிச்சு. ஏன்னா இந்த செவரொட்டி யாரு கொண்டு போனது? செவரொட்டி காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. மூடு நான் ஆடே உரிக்கல செவரொட்டி கேட்குறேன். தம்பி பொங்கு வச்சு இறக்கிட்டீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுன்னு. உங்களுடைய பெயர் என்ன சொல்லுங்கய்யா? யாரு சொன்னது? யாரு சொன்னது பொங்க வச்சு இறக்குனது? சொன்னானே இறக்கலையே. பொங்க வைக்க மண்டவளத்தை காணாம இருக்கா. எப்ப தாண்டா உரிப்பீங்க நீங்க? வெட்டி தாண்டா சண்டை வந்துகிட்டு இருக்கு. கெடாய உரிக்க போகும்போது அங்க பிரச்சனை நடந்து வச்சு. மரம் இல்ல. மரம் இல்லையா? தூக்கி போட்டு உரிக்க. இந்த மரத்துல கட்டி உரிக்கிறதுக்கு. சரி சரி. ஏன்னா இந்த ஆட்டு ரத்தத்தை யாரு குடிச்சது? நீதான் குடிச்சு விட்ட. சரி ஒரு வழியா பேரு வைக்கும் போதுதான் அப்ப கவனமா கேட்கணும். சரி சொல்லுங்க கவனம் கேட்கணும். பேரு வைக்க போகும்போது காது ஊத்தணும்ல. ஆமா. ஆசாரியை விட்டு வந்துட்டேன். ஆசாரி விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஏண்டா காவாலி. ஐயோ என்னது காவாலி? எப்பதான்டா உண்மையா பேசுவீங்க நீங்க? காவாலி பயல்களே. ஒரு வழியா காது ஊத்தி சரி வாயில வாழைப்பழத்தை வச்சாங்களே. சரி வச்சுட்டேன். யாரு வேற சொல்றேன்? அம்மாவோட சின்னம்மா ஒன்று இளையாங்குடி பக்கம் வாக்கப்பட்டுருந்துச்சுல. இளையாங்குடி பக்கம் வாக்கப்பட்டும் போது சித்தப்பா வெளிநாடு போகும்போது ஒரு வெள்ளாடு மேய்க்கிறவனோட கணேசனாச்சா. அவனுக்கு 2 பிள்ளை பத்தவொடனே ஆம்பளை போய் ஒருத்தன் ஒரு பிள்ளையை கூட்டு போனேன்ல. அவனுக்கு 3 பிள்ளை தாயோட இங்கே வந்தானா. திருப்பி 2வது பிள்ளையை கட்டும் போது 3வது பிள்ளை அந்த மூத்த பிள்ளை இருக்கிற மூத்ததாத்துக்கு பிறந்தது. அந்த பிள்ளை அது பொம்பளை பிள்ளையை கூட்டு வந்துச்சுல. அது வயசுக்கு வந்து திருப்பி வந்து கட்டி கொடுத்தவொடனே தீந்து விட்டான்ல. தீந்து விட்டுன்னா மறுபடியும் இன்னொருத்தர் வாக்கப்படும் போது அவன் போய் கொத்தனார் வேலாக்கும் போது சாரத்துலேருந்து விழுந்து படுத்து கிடந்தானா. அதுக்கப்புறம் அவன் தம்பி இளையவன் வந்து கட்டிட்டு போகும்போது ஒரு சின்ன பையன் பிறந்தால. அவன் பேரத்தையே அப்போ சொல்ல போறேன். அது பாராட்டுறியா? பாராட்டுற. காசு எனக்கு நீங்க தரன்றீங்கல்ல.
நான் உனக்கு 1,00,000 ரூபா தர்றேன். இப்ப சொன்னதை திருப்பி சொல்லு. திருப்பி சொல்லு. எப்பா, சாமி இறங்கிருச்சே. குறுக்க கேள்வி கேட்கக்கூடாது. நான் தெரியாம கேட்டு விட்டேன். ஐயோ. ஏய், குறுக்கு ஒடிஞ்சு போயிடும். அப்பா அந்த செட்டு போட்டாலும் மிச்சம் தகரங்கப்பா. மிச்சம் தகரம் இல்லாமல் காசை கொடுக்காதப்பா. கருப்பேன் காமாடு தான் மாடுக்காங்க. அம்பலத்துக்கிட்ட சொல்லி விடுப்பா. அருள் பிடிக்கும் போது நம்மளும் கேட்கறது கேட்டு. மருதமணி மருகு ஒரு கேள்வி கேட்கறது கேளுடா. 18ஆம் படியா வலது கை கொடுக்குறேன்டா. ஐயோ, பதில கேளு. வலது கையை கொடுத்தா சோறு சாப்பிட்டுக்கலாம், இடது கையை கொடுத்தா குண்டியில் வைக்கிறலாம். வாக்கு கொடுக்குறேப்பா. அப்பா வாக்கு கொடுப்பா. சொல்லுப்பா. ஏப்பா கருப்பா, தினமும் 5000 தரையா, ஒரு 500 ரூபா சேர்த்து தர்றியாப்பா? அவன் மலை ஏறி 7 நாள் ஆச்சுப்பா. இங்கே கொண்டு வந்து பைனான்ஸை திணிக்கிறேன்டா. பணம் கேட்டதும் பாரு, பணம் வச்சிருக்கேன். என் தங்கச்சி இருக்கு. தங்கச்சி என் பையன் தாய் மீனாட்சி காப்பாத்துவா. வள்ளி அடுத்த பெண்மகள் என் ஆளு. உனக்கெல்லாம் ஒரு ஆளு கூப்பிட்டு வரேன். கூட்டிக்கு வா. ஒரு நாளும் பிரியாத எப்பிறவி